பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். For I know the plans I have for you, plans to give you hope and a future. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்து தருவேன். அதை காட்டிலும் நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்கள் யாவையும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த திட்டத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். ஏசப்பா உங்களுக்கு நிறைய திட்டங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி இயேசு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் தீர்மானித்திருக்கிறார். நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம், நான் என்னுடைய வாழ்க்கையில பெருசா நான் எதையுமே நான் சாதிச்சதில்லை, எனக்குள்ள பெருசா எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லை, நான் போய் எப்படி எல்லா காரியங்களும் செய்ய போறேன், எனக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சமயம் நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், உங்களை கொண்டுதான் கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்க போகணும், அடுத்தடுத்த காரியங்கள்ல நீங்க முன்னேறி போகணும், நீங்க உயர்ந்த இடத்திற்கு நீங்க போகணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாமே அப்படியே நிறைவேறும் என்று வேத வசனம் மூலமாக நாம அறிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்க எதை குறிச்சும் யோசிச்சு சோர்ந்து போக கூடாது. நீங்க உங்களுக்குள்ளே நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். ஏன் அப்படின்னா அவர் எல்லா திட்டங்களையும் அவர் தீர்மானித்தார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப நிச்சயம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று நீங்க விசுவாசிக்கணும். அந்த திட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேத வசனம் மூலமாக இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாம உங்களுடைய வாழ்க்கைய அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க அநேக காரியங்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஆண்டவரே இசப்பா, நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யுங்க. ஆண்டவர் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே இசப்பா செய்ய வல்லமையுள்ள தேவன் நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. காத்துருங்க, கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நல்ல ஜெபத்தோட இருங்க, வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க, விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் நிச்சயம் திட்டங்களை நிறைவேற்றுவார், உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you. Have a joyful day.